Hi friends, welcome to Nila Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான கேரட் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு ஹெல்தியான பர்ஃபெக்டான கேரட் புட்டிங் தான் இது. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 3 பெரிய கேரட்டை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துடலாம். இது கூடவே 2 கப்பு திக்கான பசும்பால் சேர்த்துடலாம். இதை குக்கர் மூடி போட்டு மூடி கேரட் நல்லா வேகுத வரைக்கும் நம்ம இதை விசில் போட்டுடலாம். ஒரு 2-3 விசில் போட்டுடலாம். இப்போ நம்ம குக்கர் விசில்லாம் வந்து ஏர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம கேரட்டு நல்லா வெந்துருச்சு. ஒரு ஃபோர்க்கை வச்சு குத்தி பார்த்தா தெரியும் நல்லா வெந்திருக்கு. இது நல்லா வேகலை அப்படின்னா நம்மளுடைய புட்டிங் சரி வராது. இந்த பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீனட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம பால் நல்லா ஹீட்டு குறையணும். நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் அரைச்செடுக்கணும். இப்போ இதை ஆறட்டும். இப்போ நம்ம ஆற வச்சுருந்த கேரட்டு மில்க்கு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இது இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு பேன் அடுப்பில் வச்சு நம்ம அரைச்ச கேரட்டு மில்க்கு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் 1/2 கப்பு போதும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா பால் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகுத மாதிரி நல்லா கிளறி விட்டணும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொதி வந்ததுமே இதில் வந்து அகர் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இதை நான் மிக்சியில் அகர் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடிமேடாகவும் கிடைக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூனை இதை சேர்த்து நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கீழே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேர்த்த அகர் நல்லா கரைஞ்சி இந்த கேரட் மிக்ஸோட நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது பொடியாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அகர் பவுடர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிருக்கும். இந்த அளவுக்கு போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பிலேருந்து இறக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. நான் கேக் ட்ரே எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ட்ரே இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா ரவுண்டான பிளேட்டு கூட எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் தடவி விட்டுடலாம். எல்லா பக்கமும் படுத மாதிரி தடவிட்டு நம்ம மிக்ஸை வந்து இதில் ஊற்றிடலாம். இது சூடாக இருக்கும்போதே நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இல்லைனா அகர் சேர்த்துருக்கிறதுனால நம்ம எந்த பாத்திரத்தில் வச்சுருக்கோமோ அதில் இருந்து அப்படி செட் ஆயிரும். அதனால் நம்ம சூடாகவே மாற்றிடணும். இது இப்போ நல்லா ஆறி செட் ஆகுத வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டா 3 மணி நேரம் கூட வச்சிடலாம். இது ஆறுனதுமே நல்லா செட் ஆயிரும். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம இது செட் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ இது 3 மணி நேரம் நான் செட்டாக வச்சுருந்தேன். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா செட் ஆயிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது. இப்போ ஒரு கத்தி யூஸ் பண்ணி இந்த சைடை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைடுமே இந்த மாதிரி கத்தியை வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டை வச்சு அதில் நம்ம இதை கவுத்திடலாம். லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம புட்டிங் பிளேட்டுக்கு வந்துடும். பாருங்கள், அழகான நம்மளுடைய கேரட் புட்டிங் இங்கே ரெடி ஆயிடுச்சு. நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுதேன். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ நீளமாக கட் பண்ணி அதை 2 கிராஸாக கட் பண்ண போகிறேன். இது பெரிய பீஸாக இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் இப்படி கிராஸாக கட் பண்ணி சின்ன பீஸ் ஆக்கிக்கிடுதேன். இப்போ நான் ஒரு பீஸை எடுத்து காட்டுதேன்.
நம்மளுடைய கேரட் புட்டிங் பெர்ஃபெக்டாக இங்கே ரெடி ஆயிருச்சு. டக்குன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும், யாராவது விருந்தாளுங்க வந்தாங்கன்னா டக்குன்னு நீங்கள் இதை செஞ்சிடலாம். 2 மணி நேரத்தில் இது செட் ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியான ஒரு புட்டிங். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.